இப்போ சிஎம் வந்திருக்காரு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வரார். அந்த காட்சிகள். அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய மாநாடு போல் குழுமியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் செல்லபாண்டியன் அவர்களே, அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்களே, இந்த சிறப்பான கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேனாள் நடுவர் அரசினுடைய நிதியமைச்சர், காங்கிரஸ் பேரிய இயக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் ப. சிதம்பரம் அவர்களே, அதேபோல் முன்னாள் மத்திய மாநில அமைச்சராக பொறுப்பேற்று பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அருமை சகோதரர் திருநாவுக்கரசர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மெய்யநாதன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்களே, அருமை சகோதரர் உதயம் சண்முகம் அவர்களே, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் அருமை நண்பர் பெரியனரசு அவர்களே, அன்புக்குரிய கவிச்சுடர் கவிதைப்பித்தன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய கார்த்தி தொண்டைமானவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, அமைப்பாளர்களே, நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கழகத்தின் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். புதுக்கோட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. தொடர்ந்து இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்க, புது வரலாற்றை படைக்க புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறேன். புதுக்கோட்டையோட சிறப்புகள் என்ன? குகை கோவில்கள், கல்வெட்டுகள், தொல்லியல் சின்னங்கள் என எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டின் பண்பாட்டையும் வரலாற்றையும் சொல்லக்கூடிய ஊர்தான் புதுக்கோட்டை. புதுக்கோட்டைக்குன்னு பெரிய வரலாறு இருக்கு.
இங்கு 2 இளைஞர்கள் இருந்தாங்க. கீரனூர் முத்து மற்றும் விராலிமலை சண்முகம். இன்றைய இளைஞர்கள் அவங்களுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கணும். 1965 தாய் தமிழை காப்பதற்காக தங்களுடைய உயிரை தந்த இளைஞர்கள் அவங்க. அப்படிப்பட்ட மொழிப்போர் தியாகிகளை தந்த புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறேன். தமிழுக்கு மீண்டும் பாஜக அரசால ஆபத்து வந்திருக்கு. அந்த பாஜகவையும் அவங்க தூக்கு சுமக்கிற அடிமை அதிமுகவையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த உங்க ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன். இந்த தேர்தல் என்பது எதற்கான தேர்தல்? நீங்களே சொல்லுங்க. இந்த தேர்தலில் ஜெயிக்க போறது யாரு? தமிழ்நாடா, டெல்லியா? தமிழ்நாட்டுக்கு எது தேவை? மக்களாட்சியா, சர்வாதிகாரமா? மக்களாட்சியா, சர்வாதிகாரமா? இதுதான் மக்களுடைய தீர்ப்பு, பதில். இதை நீங்க ஏப்ரல் 23 அன்றைக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் காட்டணும், நிரூபிக்கணும். அதுக்கு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தலாமா? வேட்பாளர்களை உங்கள் அனுமதியோடு அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல திருமயம் சட்டமன்ற தொகுதி. நமது வெல்லும் வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் மிக நீண்ட அரசியல் வரலாறு கொண்டவர். அமைச்சராக தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்கிறவர் மட்டுமல்ல, நம்ம ஆட்சி மேல பரப்பப்படக்கூடிய அவதூறுகளை ஆணித்தரமான வாதங்கள் மூலமா ஊடகங்களை எதிர்கொள்கிற திறமை படைத்தவர். அரிமளம் ஒன்றியத்தில் புதிய சமத்துவபுரம், இலங்கைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு புதிய குடியிருப்புகள், அவைகளை ஏராளமான இது போன்ற ஏராளமான திட்டங்களை தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியவர். இவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி. நமது வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் மையநாதன் அவர்கள் நம்மோட மதிப்பை பெற்ற மாண்புமிகு அமைச்சர், கீழாத்தூர் அரசு கலைக்கல்லூரி, திருவரங்குளம் விளையாட்டு மைதானம், ஆலங்குடி அறிவுசார் மையம் போன்ற திட்டங்களை உருவாக்கி தந்து 3வது முறையாக போட்டியிடுகிறார். இவருக்கு நீங்க எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து விராலிமலை சட்டமன்ற தொகுதி. நமது வெல்லும் வேட்பாளர் கே செல்லபாண்டியன் அவர்கள், வழக்கறிஞர், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். விராலிமலை தொகுதிக்கு
நீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரி உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை செஞ்சு தரக்கூடிய போகிறவர். இவருக்கு நீங்க எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் முத்துராஜா அவர்கள் அரசு பணியை விட்டுவிட்டு மக்கள் பணிக்கு வந்த உழைப்பாளர். கடந்த முறை வென்று மூடப்பட்ட முத்துலட்சுமி மருத்துவமனையை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர். புற்றுநோய் சிகிச்சை மையம் கொண்டு வந்திருக்கிறார். இவருக்கு புதுக்கோட்டை மக்கள் எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் சின்னத்துரை அவர்கள் 12 ஆண்டுகளா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து மக்களுக்காக உழைக்கக்கூடிய உன்னதமான தோழர். விவசாய தொழிலாளர்களுடைய நலனை காக்க பாடுபடும் தோழர் சின்னதுரை அவருடைய குரல் மீண்டும் சட்டமன்றத்தில் ஒலிக்க அறிவால் சுத்திய நட்சத்திரம் சின்னத்தில் நீங்கள் எல்லாரும் வாக்களிக்கணும். அடுத்து அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த அருமை தம்பி டி ராமச்சந்திரன் அவர்கள். நம்முடைய முன்னாள் அமைச்சர், என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அருமை சகோதரர் சு திருநாவுக்கரசருடைய அருமை மகன். காங்கிரஸ் கட்சியிலே பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். அறந்தாங்கி தொகுதியிலே கடந்த முறையும் வெற்றி பெற்று நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்த ஒரு சிறப்புக்குரிய இளைஞர். தம்பி ராமச்சந்திரனுக்கு கை சின்னத்தில் நீங்க எல்லாரும் வாக்களிக்கணும். வேட்பாளருடைய வெற்றி உறுதிதானா? சத்தமா சத்தமா மக்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வேட்பாளர் அமரலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.